முதலமைச்சருக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அதுக்கு நாம நெகிழியில வேண்டாம், பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் நம்ம அலோவ் பண்ண வேண்டாம், கண்ணாடி பாட்டில்ல நம்ம வைக்கலாம். உறுப்பினர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அந்நியார் அவர்கள் ஒரு நல்ல கருத்தை இங்கே சொல்லியிருக்கிறார்கள். அந்த கருத்து ஏற்புடையது அல்ல என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறேன். என்ற கோபம் வந்தால் தண்ணி பள்ளி கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கிறது. உறுப்பினர் பேசலாம். இப்போ தண்ணி பாட்டில் தான் வீசணும்னு கிடையாது, டம்ளர்ல கூட வீசி அடிக்கலாம். உறுப்பினர் ஒரு நிமிஷம். தலைவர் அவர்களே, நம்முடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு நிகழ்வை குறிப்பிட்டு அதை எரிவதற்கான தண்ணி பாட்டிலை எரிவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொன்னார்கள். ஒருவேளை அவருடைய தனிப்பட்ட அனுபவத்தின் காரணமாக அதை அவர் இங்கே குறிப்பிடுறாரா என்பதை நான் அறிய விரும்புகிறேன். மாண்புமிகு உறுப்பினர், ஏன்னா காலையில இருந்து ரொம்ப காரசாரமாவே போயிட்டு இருந்துச்சு, அதனால ஒரு மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே உட்காருங்க. மாண்புமிகு உறுப்பினர் உட்காருங்க. இப்ப நான் 7வது முறையா நீங்க பேசும்போது உட்காருங்க. பரவாயில்ல, அதனால ஒண்ணு இல்ல. 7வது முறையா முதலமைச்சரை வாழ்த்துறேன் பேசுறேன். அவர் அனுமதிங்க. நான் இவங்க குறுக்கிட்டதுனால 7வது முறையா நான் எந்திரிச்சிருக்கிறேன். 7வது முறையா மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா ஒருவரை முதலமைச்சரை வாழ்த்தும் போதும் இடையில உறுப்பினர்கள் குறுக்கிடுவதும் நான் உட்கார்றதும் இப்ப இது 7வது முறை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீங்கள் ஒரு உறுப்பினர் அழைக்கும் போது இன்னொரு உறுப்பினர் குறுக்கிட்டால் நாளைக்கு நானும் குறுக்கிடுகிற ஒரு வாய்ப்பு ஏற்படும். உறுப்பினர் காமராஜ் பேச அனுமதி அளித்து பேசுங்க. நீங்க என்ன பேச சொல்லிட்டாங்கன்னு. ஆமா, நம்ம பிரச்சனை தான் காவேரி பிரச்சனை. நீங்க ஒருத்தருக்கு பேசிக்க வேண்டாம். நீங்க ஒருத்தருக்கு பேச வேணாம். மாண்பு உறுப்பினர் காமராஜ் பேச அழைத்து பேசுங்க. கர்நாடக அவை முன்னவர் மாண்பு பேரவைத் தலைவர்